ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான செம்மையான ஒரு ஸ்டோரியை பற்றி பார்ப்போம். நம்ம சேனலில் வர்ற எல்லா ஸ்டோரிஸுமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு மறைமுகமாக பலவிதமான கருத்துக்களை கொடுக்கும். அந்த மாதிரி ஸ்டோரியை தான் நாம் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் கண்டினியூவாக உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு கதையை பற்றி பார்ப்போம். ஒரு மான், ஒரு அடர்ந்த காடு. இந்த காட்டுக்குள்ளே மான் அப்படின்னு சொன்னாலே அழகாக இருக்குல்ல. இது எல்லாமே அழகு தான், பிரபஞ்சம் மொத்தமுமே அழகு தான். அதில் காடு அப்படின்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா அப்படி ஒரு அமைதியான சூழ்நிலையை இந்த காடு கொடுக்கும் இல்லையா? அதே மாதிரி மான் அப்படின்னு சொன்னாலே பிடிக்காதவங்க யாருமே இல்லை. இந்த மான் தன்னுடைய பிரசவ டயத்தில் இருக்குது. பிரசவ வலி வருது. அது தன்னுடைய அந்த கன்றை ஈன்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான இடம், நல்ல ஒரு புல்தரையை தேடுது. அப்படி தேடி இந்த மான் வேகமாக போகும்போது ஒரு பெரிய ஒரு காட்டாறு அப்படியே வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கிருக்கு. அது பக்கத்தில் அழகான புல்வெளியை பார்க்குது. இதுக்கு அந்த ஒரு வேதனையிலேயே அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த இடத்துலையே நாம் நம்மளுடைய இந்த குழந்தைய இந்த பூமிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த செலெக்ஷன் பண்ணி அந்த இடத்துல போய் நிற்கிது. நின்றுட்டு பார்க்குது. அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் ஒரு வேடன் அப்படியே அம்போட நிற்கிறான். இந்த பக்கத்து திரும்பி பார்க்குது. ஒரு புலி செம்ம பசியோடு அங்கேருந்து வந்துட்டு இருக்கு. இந்த சைடு திரும்பி பார்க்குது. இந்த காட்டு தீ இருக்கும் இல்லையா, அது ஒரு பக்கம் அப்படியே பற்றி எரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கு. அண்ணாந்து பார்க்குது. மானம் அப்படியே இருட்டிக்கிட்டு மழை இப்போ கொட்டும். அந்த சூழ்நிலையில் அப்படியே மானை இடிக்குது, மின்னுது. அப்படி ஒரு சூழ்நிலை. இதுக்கு பிரசவ வேதனை. இந்த பக்கத்து காட்டாறு வெள்ளம். பாருங்க எப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த மான் எந்த மாதிரி ஒரு நேரத்தில் நிற்கிது. ஒரு பக்கத்து வில்லோட வேடன், இன்னொரு பக்கத்து பசியோட புலி, இந்த பக்கத்து தீ, இந்த பக்கத்து வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கிறதுக்கு மேலே மழை இந்த நிமிஷம் வரப்போகுது. அப்படி ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய கன்றை ஈன்றதுக்கு நிற்கிது. இப்போது இந்த மான் தன்னை சுற்றி உள்ள சூழ்நிலைகளை முழுவதுமாக மறந்துருச்சு. அதோடைய கவனம் முழுக்க தன்னுடைய குழந்தைய எப்படியாவது ரொம்ப பாதுகாப்பாக இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும். அதில் தான் அது முழு கவனமும் இருக்குது. அதே மாதிரி அழகாக அந்த மான் குட்டி வந்துருச்சு. அந்த செகண்டு மானை இடிக்குது இல்லையா, ஒரு மின்னல் பளிச்சுன்னு தாக்குது. இந்த அம்போட நிற்கிற வேடன் மேலே அந்த மின்னல் தாக்குது. இந்த அம்பு விட்டாக்கில் அவன் கீழே விழுந்துடுறான். இந்த அம்பு குறி தவறி இந்த பக்கத்து புலி வந்துக்கிருந்துச்சு இல்லையா, கொள்ள பசியோட புலி மேலே பாஞ்சிருச்சு அம்பு. இந்த இடத்துல வேடனும் காலி, புலியும் காலி. இந்த பற்றி எரிஞ்சுக்கு இருக்குது இல்லையா காட்டு தீ, இந்த இடி இடிக்கிற மின்னலோட சேர்ந்து மழை வருது. அப்படியே அந்த தீயை அணைச்சிருச்சு. மழை பெஞ்சுக்கிருக்கு. இந்த காட்டாத்துல வெள்ளம் போய்க்கிருக்கு. ஆக மொத்தத்தில் இந்த மானுக்கு அத்தனை விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துருச்சு. இப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த மான் எதை பற்றியுமே கவலைப்படாமல் அழகாக அந்த குட்டியை ஈன்றுச்சு. இவ்வளவு தாங்க. நம்மளுடைய லைஃப்பில் எவ்வளோ விதமான பிரச்சனைகள் வரட்டும், வா, ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்ன நான் பார்க்காத பிரச்சனையா? எவ்வளவோ பார்த்துட்டான், இதையும் பார்த்துருவோம். ஆக மொத்தம் நம்மளுடைய குறிக்கோள் எது? பிரச்சனையில் சிக்கி சின்ன பின்னமாக போகிறதா?
நான் யார், எதுக்காக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், என்னுடைய குறிக்கோள் தான் என்ன, நான் வாழுற இந்த வாழ்க்கையோட நோக்கம் என்ன, நோக்கம், குறிக்கோள், ஆசை, கனவு எதுவாக வேணா இருக்கட்டும், அது என்ன நம்ம டிசைட் பண்ணியிருப்போம் ஏற்கனவே. எதுவுமே லைஃப்பில் எந்த ஒரு விதமான ஆசைகளும் இல்லாமல் கனவுகளும் இல்லாமல் யாருமே கிடையாது இல்லையா? அப்படி இருந்தால் இந்த துடுப்பு இல்லாத படகு மாதிரி இந்த ஆசைகள் அந்த மனசு எந்த நேரத்தில் என்ன நினைக்குதோ அப்படியே சின்னாமின்னமாயிருவோம் இல்லையா? ஆக மொத்தம் நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு இல்லையா? எதிர்காலத்தில் நான் இப்படித்தான், 4 வருஷத்தில் இப்படி இருப்பேன், 5 வருஷத்தில் இப்படி இருப்பேன், 10 வருஷத்தில் செம்மையாக இருப்பேன், இப்படியெல்லாம் ஆசை இருக்கும் இல்லையா? நம்ம கவனம் முழுக்க அங்கே தான் இருக்கணும், இந்த பிரச்சனைகளில் இல்லை. பிரச்சனைகளில் மனசை அலைப்பாய விட்டோம்னா பிரச்சனைகளை பிடிச்சி மனசில் போட்டு அப்படியே அதையே உலட்டி அப்படியே மைண்டை எதுவுமே யோசிக்க விடாமல் நம்ம குறிக்கோள், ஆசை, கனவு எல்லாமே போயிடும். ஆக மொத்தம் எந்த பிரச்சனை வந்தாலும் வா பார்த்துக்கிறேன், ஏன் குறிக்கோள் அது, என்னுடைய லட்சியம், குறிக்கோள் எது வேணா இருக்கட்டும், அதை அடைகிறது தான். நீ என்னை என்ன பண்ண போகிற, இந்த பிரச்சனை எப்படி வருதோ அப்படியே தானாக வந்துட்டு போயிடும். முடிஞ்சால் நான் திரும்பி பார்த்து விரட்டி விட்றேன், இல்லையா நான் போகிற போக்கில் வர, நீ எப்படி வந்தியோ அப்படியே போயிடு, இவ்வளவு தான். இதை எல்லாத்தையும் இழுத்து நம்ம புத்திக்குள்ளே மனசுக்குள்ளே விட்டோன்னு வைங்க, அடுத்த அடி நம்ம எடுத்து வைக்கிறதே கஷ்டம். அதுக்காகத்தான் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே அந்த பிரச்சனைக்குள்ளே தான் அதற்கான சொல்யூஷனும் இருக்கும். நாம் பதட்டப்படாமல் டென்ஷன் ஆகாமல் பதமாக பார்த்தோம் அப்படின்னா எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணலாம், நம்மளுடைய குறிக்கோளையும் அடையலாம். ஆக மொத்தத்தில் நம்ம வாழ்க்கை நம்ம கையில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கை வாழ்வதற்கே.